Hey guys, நான் உங்க நேபாளி பையன் கேட்டிங்களா? ஸோ இப்போ நாங்கள் ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவல் சொல்லலாம். அது ஒரு மேளான்வாங்க. மேளான்றது வந்து திருவிழா மாதிரி. ஸோ அது லோக்கல் திருவிழா. ஸோ அந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் என்னென்ன இருக்குன்றது. ஸோ அங்கே ஒரு சிலர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி நடக்கும், நடக்காமலேயும் போகலாம். பட் இருந்தாலும் அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இது என்னோட அண்ணன் பையன். ஹாய் வன்கை. ஹாய் காய்ஸ். ஸோ அவனோட சேர்ந்து போயிட்டுருக்கோம். நடுவில் இப்போது போயிட்டு இருந்த டைமில் பஸ் எதுவும் கிடைக்கல, வண்டி எதுவும் கிடைக்கல. ஸோ இப்போது அதனால நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எதனா கிடச்சதுன்னா நடுவில் ஏறி போவோம். அதுக்கு அந்த மீன் வாயில நடந்து போவோம்னு சொல்லி 2-3 பேரும் பிளான் போட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ எதனா என்டர்டெயின்மெண்ட்டான மொமெண்ட் கேப்சர் பண்ணுவோமே சொல்லி பார்த்து போயிட்டுருக்கோம். பார்ப்போம் கைஸ், அண்ட் see you there in the spot. ஸோ பார்க்கலாம். பாய். ஸோ லக்கிலி இப்போது வண்டி கிடச்சிருச்சு நடுவில் போயிட்டுருக்கும்போது. ஸோ அந்த வண்டியில் ஏறி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். நியர்லி ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ இதுதான் லோக்கல் வண்டி இங்கே இல்லை. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். see you guys there. bye. இதில் மோஷன் மோட் எப்போ ஸ்டார்ட் இது பண்ணுறது? அண்ட் கைஸ், இப்போது வண்டியிலேருந்து கீழே இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் இப்போது இதுதான் அந்த திருவிழாவுக்கு போகிற வழின்னாங்க. அது இங்கே லோக்கல் வில்லேஜ். அண்ட் முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குன்றாங்க. அந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும். ஸோ அது வரைக்கும் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம் தெரியல, பட் ஆனால் ட்ராவலிங் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தென் வில் see there and will explore how it looks. இது இன்னொரு வழி. இந்த வழியை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம்னு தெரியல, பார்ப்போம். இங்கேருந்து சீனரி நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு எக்ஸாக்டாக கீழே ரிவர் போயிட்டுருக்கு. ஸோ காட்டுறேன் பாருங்கள். அது தெரியுதா? நல்லா க்ரீனரியாக தெரியுது பாருங்கள். நல்லா ப்ளூயிஷ் வாட்டராக இருக்கும். ஸோ அங்கே கிட்ட போனதுக்கப்புறம் எப்படின்னு காட்டுறேன். மோஸ்ட்டாக நடுவில் அந்த பிரிட்ஜ் வரும். நடுவில் அந்த பிரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். see you there. ஸோ இதுதான் கைஸ் அந்த பிரிட்ஜுக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஊருக்கு போகிறதுக்கான பிரிட்ஜு. ஸோ வாங்க காட்டுறேன். இதுதான் அந்த வியூஸ். स्टेबल करेक्टै छ, हल्दिन हैन? स्टेबलाइजेसन करेक्टै छ क्या? नत्र नि तपाईँको फोन अलिकति हिल्दा बित्तिकै सेक हुन्छ नि. ஐயோ, அப்படியே கீழே பாருங்க. கீழே பார்த்ததுன்னு தெரியும். வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். கிளியர், அவ்வளோ சில்லான வாட்டர். வாங்க 2 வரைக்கும் போய் பார்ப்போம். बेसु नाच्ने फोन खसिन भेटिन्छ कहिले छ म भनिहाल्छु. मलाई बल्ला रे साइले बल्ला रे साइले
அண்ட் இப்போது பிரிட்ஜோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து அந்த சி கைஸ், இந்த பிரிட்ஜ்லேயும் பைக்கெலாம் ஓட்டிகிட்டு வராங்களே. அண்ட் இதுதான் வழி மேலே போயிட்டுருக்கோம். இப்போ தான் அந்த பைக்காரர் போனார் இதே வழியில். எப்படி போனார்னே தெரியல, இவ்வளோ ரிஸ்கியான இடத்துல ஓட்டுறாங்க. ஆனால் மெயின் என்னென்னா அவருக்கு காலே எட்டலை. பாருங்க கைஸ் எவ்வளோ. இதெல்லாம் ஆக்சுவலி ட்ரெக்கிங் போகிற வழி, ஆனால் இந்த வழியிலே அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. இது எப்படின்னே தெரியல. போகிற வழியெல்லாம் காடு காடாக இருக்குது, எவ்வளோ மேடாக இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோட்டில் கூட அவ்வளோ ஹைட் கம்மியாக இருக்கிறவன் ஓட்டு போகிறான். இதுதான் நேபாள் ரைடர்ஸ். அண்ட் இது வந்து அந்த ஃபெஸ்டிவல் திருவிழா போகிறதுக்கான வழி கிட்ட வந்துட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மேடாக இருக்குது. ஐயோ முடியலங்க. எப்படி தான் எங்கள் ஊர்க்காரங்கெல்லாம் இந்த ரூட்டை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகிறாங்கன்னு தெரியல. அவங்க ப்ராக்டிஸ் ஆனவங்க, பழகினவங்க மோஸ்ட்டாக அவங்களுக்கு பழகிடும். அண்ட் அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. பட் ஆனால் மேலே போக போக நல்ல நேச்சர் அண்ட் ரொமான்டிக்காக இருக்குது பார்க்கவே, அண்ட் அட்மைரிங்காக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதுலேருந்து மேலே போனதுக்கப்புறம் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்ட்டு பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக கோதுமைங்க, ஃபுல்லாக வீட் கல்டிவேஷன் நடக்குது. தெய் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக கோதுமைங்க. பாருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ அழகாக கிளியராக இருக்குது. இது ஃபுல்லாக வயலுக்கு போகிற தண்ணிங்க. வில்லேஜ் ஃபுல்லாக பாருங்கள். ஐயோ ஐயோ, இது என்ன கல்டிவேஷனுங்கன்னு தெரியலங்க. டேய் டேய், हाम्रो केटाहरूले नि हेर्छन् र, केटाहरूले त ठिकै छ, कोही कोहीले हेर्ला नि. And guys, இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் யூ ஹியர் தட் சாங் அண்ட் பீட்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். இது இன்னொரு வில்லேஜ். இது கே खोला रे?